ஹிந்தி விவகாரம் இன்னொரு விதத்திலையும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஹிந்தி எதிர்ப்பு விவகாரம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஒரு பாடமாக படிக்கக்கூடிய ஒரு வகுப்பில் ஹிந்தி கவிதை சொல்லணும்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அப்படிட்டா அந்த ஹிந்தி கவிதையை சொல்ல முடியாத காரணத்தினால 3ஆம் வகுப்பு மாணவனை அந்த ஆசிரியர், ஹிந்தி ஆசிரியர் அடிச்சிருக்காங்க. இதனால பெற்றோர் புகார் கொடுத்த நிலையில அந்த ஹிந்தி ஆசிரியரை பள்ளி நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. பெற்றோர் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாணவனை பள்ளிக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு மிரட்டி தொடர்ந்து அந்த ஹிந்தி டீச்சர் மாணவனை தாக்கியதா பெற்றோர் தரப்புல இருந்து புகார் சொல்லியிருக்காங்க. மாணவனோட பெற்றோர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த ஹிந்தி ஆசிரியரான பத்மலட்சுமியை பள்ளி நிர்வாகம் சஸ்பெண்ட் செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸ்கூலில் ஹிந்திக்கு எதிரான நடவடிக்கையை பார்த்தோம். இன்னொரு பக்கம் இங்கே திருச்சி ஏர்போர்ட்லேயும் இதே மொழி பிரச்சனை தான் நடந்திருக்கு. ஏற்கனவே இந்த சர்வீஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொழி பிரச்சனையை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருப்போம் பேங்கிங் மாதிரியான துறைகளில். இங்கேயும் ஏர்போர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பணியாளரோட வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு மொழி பிரச்சனை காரணமாக. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். வண்டியை வெளியில எடுத்துட்டு லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சுட்டு கேட்டா 500 ரூபாய் ஃபைனுங்கிற. சரி 500 ரூபாய் ஃபைனை கொடுனா லாக் எடுக்க மாட்டேங்கிற. உன் இங்கிலீஷ்ல சொல்லு, நீ பேசுறத இல்ல தமிழ்ல பேசு. எனக்கு ஹிந்தி தெரியாது, என்ன பண்ணுங்கிற? உனக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எதுக்கு வேலைக்கு வர்ற? புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு தமிழ்ல சொல்ற, புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு தமிழ்ல சொல்லு. எனக்கு புரியல தமிழ்ல சொல்லு. எனக்கு தமிழ்ல சொல்லு. இங்கிலீஷ்ல பேசு. இங்கிலீஷ்ல 4 மணி நேரத்துக்கு உள்ள பணம் கட்டியிருக்கேன். மேல கை வைக்க. ஏய் மேல கை வைக்கிற. என்ன மேல கை வைக்கிற? என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி விமான நிலைய பார்க்கிங்கில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வடமாநில பணியாளருக்கும் பயணி ஒருவருடைய உறவினருக்கும் தான் இந்த மொழி பிரச்சனையால் வாக்குவாதம் நடந்திருக்கு. வாகனத்தை பார்க்கிங்கில் நிறுத்திட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து காலதாமதமாக தான் வந்திருக்காரு. வந்தவர் அவருடைய வாகனம் லாக் செய்யப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அங்கே பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கிட்ட கேட்டபோது அவங்க சைட்ல இருந்து ஒரு முறையான ஒரு பதில் வராமல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பணியாளருக்கு தமிழ் தெரியாது, சரி இங்கிலீஷ்லையாவது பேசுன்னு இவர் சொன்ன போது இங்கிலீஷும் தெரியாதுன்னு சொல்லி ஹிந்திலேயே பேசியிருக்காரு. ஹிந்திலேயே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணவே இவர் பதிலுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. அது தன்னுடைய செல்போன்லையும் படம் பிடிச்சிருக்காரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தில் தமிழ்ல பேசக்கூடிய அல்லது குறைந்தபட்சம் இங்கிலீஷ்லயாவது பேசக்கூடிய நபர்களை தானே பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பயணிகளும் கோரிக்கை வைத்திருக்காங்க. இப்ப போயிட்டு இருக்க பிரச்சனையில இதுவும் ஒரு விவகாரமா மாறி இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.